வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்சி கிளாஸ் 11க்கு சாப்டர் 4ல் இருக்கிற பார்ட் 1 வீடியோ. இதில் சாப்டர் 4 பார்த்தோம் அப்படின்னா மோஷன் இன் அ பிளேன், அந்த சாப்டர் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய தியரி அண்டு எக்ஸாம்பிள் சம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதனுடைய லிங்க்கை வேணால் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸு, அதனுடைய சொல்யூஷன்ஸு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4.8, 4.9 அண்ட் 4.13 இது மூணுலேயும் நமக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் 4.9 இதில் a cyclist start from the center O of the circular park of radius 1 kilometer. ஓகே, ஸோ இப்போ ஒருத்தர் வந்து சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பார்க்கில் சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர், சர்க்கிள் பார்க் நம்ம சொல்லியாச்சு இல்லையா. ஸோ அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம இந்த பிக்சரில் பாருங்கள் ஓ அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் இப்போ அவர் சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்ன, சைக்கிளோட சென்டர், அதாவது சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கிற சர்க்கிளோட சென்டர்லேருந்து அதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அந்த சர்க்கிள் பார்க்கோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர். ஓகே, ரீச் த எட்ஜ் பி ஆஃப் த பார்க். அவர் என்ன பண்ணுறாரு, ஓங்கிற சென்டர்லேருந்து அவர் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்து ஒரு சர்க்கிளோட எட்ஜில் ஒரு பாயிண்ட்டை பிங்கிற பாயிண்ட்டை போய் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிடுறாரு. தென் சைக்கிளிங் அலாங் த சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாகவே ஓட்டுறாரு. ஓட்டி எங்கே போகிறாரு, அண்ட் ரிட்டர்ன் டு த சென்டர் அலாங் QO, சர்க்கிள் வழியாகவே ஓட்டி QO வழியாக ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவருடைய பாதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஓ அப்படிங்கிற சென்டரில் அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓங்கிற சென்டரில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய பாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு OP வழியாக போகிறாரு, அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாக போகிறாரு, மறுபடியும் Qக்கு வந்துடுறாரு, சாரி Q வழியாக ஓவுக்கு வந்துடுறாரு. ஓகே, ஸோ அப்போ அவருடைய பாதை O to P, Pயிலிருந்து Q அண்டு Qலிருந்து O. ஸோ இந்த வழியாக தான் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம், இஃப் த ரவுண்டு ட்ரிப் டேக் 10 minutes. ஓகேவா, ஸோ இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 minutes. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ். நம்ம இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். வாட் இஸ் த நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அவருடைய நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ. அண்ட் செகண்ட் கொஷின் ஆவரேஜ் வெலாசிட்டி, அவருடைய ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ, அவர் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணார். அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த சைக்கிளிஸ்ட், அவர் எவ்வளோ ஸ்பீடில் போனார், ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ அவருடையது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷினுக்காக நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நமக்கு என்ன தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம ஒரு பாடி வந்து ட்ராவல் பண்ண ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பை த மினிமம் டிஸ்டன்ஸ். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பாடி. ஸோ ஒரு பாடி ட்ராவல் பண்ண இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இன்பிட்வீனில் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லைனா மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் the cyclist come to the starting point after cycling for 10 minutes. திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிஸ்ட் வந்து ஓங்கிற சென்டர் பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி 10 minutes அவர் வந்து சர்க்கிளில் சுற்றிட்டு எங்கே வந்து முடிக்கிறாரு, திரும்ப அவர் முடிக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஓங்கிற சென்டர் பாயிண்டில் தான். அப்போ அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஓ தான், எண்டிங் பாயிண்ட்டும் ஓ தான். அப்போ இதுக்கு நடுவில் இன்பிட்வீனில் டிஸ்டன்ஸ் எதுவும் இருக்குமா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு இல்லை. ஓகேவா, ஸோ அப்போ ஹென்ஸ் இஸ் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. கிளியர். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இதான் நமக்கு ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஷின் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம். ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணார்,
அதுக்கான டைம் என்ன ஆச்சு அவருக்கு, அதுதான். அவர் டோட்டலாக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணார், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் தான் சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவும் இருக்குதா, இல்லை. அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியும் 0 ஆயிடுச்சு. Since the net displacement of the cyclist is 0, his average velocity is 0. Clear? Okay. So, இப்போ third question. Average speed of the cyclist. அப்போ சைக்கிளிஸ்டோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம்னா, ஸ்பீடு அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன எடுத்துக்கலாம், டோட்டல் பாத் டிவைடட் பை டோட்டல் டைம். அவர் டோட்டலாக எவ்வளோ தூரம் போனார், அந்த அவ்வளோ தூரத்தை போகிறதுக்கு அவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு, அதானே ஸ்பீடு. ஓகே. வேகமாக போனோம்னா நம்ம வந்து என்ன ஆயிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம போய் ரீச் பண்ணியிருப்போம். இதே நம்ம மெதுவாக போயிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், அதிக நேரம் ஆயிருக்கும். ஓகே. ஸோ அப்போ எதுக்கு ரேஷியோ போடுறோம், தூரமும் நேரத்துக்கும் நம்ம வந்து ரேஷியோ போடுறோம். அதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த இதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சென்ட்ரு ஓலேருந்து அவருடைய பாத், டோட்டல் பாத் என்ன, சென்ட்ரு ஓலேருந்து பீக்கு போகிறாரு, சர்க்கிளோட ஒரு எண்டு பீக்கு போகிறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாக க்யூவை ரீச் பண்ணுறாரு. ஸோ க்யூவை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, க்யூலேருந்து திரும்ப ஓகே வந்துடுறாரு. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதுதான் அவருடைய பாத், டோட்டல் பாத். இப்போ நம்ம டோட்டல் பாத் லென்த் எழுதலாமா, டோட்டல் பாத் லென்த் ஈக்குவல் டு ஓபி ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் க்யூஓ. ஓகே. ஸோ டோட்டல் பாத் லென்த் நம்ம எழுதியாச்சு. இப்போ அதில் உள்ள வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓபிங்கிறது என்ன, சர்க்கிளோட ரேடியஸ் 1 கிலோமீட்டர். ஓகே. அப்போ 1 போட்டுக்கலாம். ஸோ யூனிட்லாம் நம்ம ஃபைனலாக எழுதிக்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே ஏன்னா கிலோமீட்டரில் தான் வரப்போகுது, டிஸ்டன்ஸ் எல்லாமே கிலோமீட்டர் தான் வரப்போகுது. அதனால் நம்ம ஃபைனலாக கிலோமீட்டர் எழுதிக்கலாம். 1 கிலோமீட்டர் ப்ளஸ் பிக்யூ அப்படிங்கிறது என்ன, பிக்யூ அப்படிங்கிற அந்த பாத் எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கிளில் ஒரு குவார்டர் பார்த்தா. ஓகே. ஸோ சர்க்கிளோட ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தெரியும். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 2πr ஈக்குவேஷன் போடுவோமா, 2πr ஃபார்முலா எழுதுவோமா. ஓகே. ஸோ அவர் ட்ராவல் பண்ண பாத் மட்டும் பார்த்தோம்னா எப்படி இருக்குது, நம்ம அதில் 4ல் ஒரு பார்ட். ஓகேவா. ஸோ அதான ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ டிவைட் பை 4 போட்டுக்கலாமா. ஸோ மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, அவர் ட்ராவல் பண்ணது அதில் ஒரு கால் பகுதி. ஓகேவா. ஸோ அதனால் 1/4 அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம 4 போட்டிருக்கோம். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2ன்னு வரும். இப்போ πr டிவைட் பை 2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 2πr டிவைட் பை 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு நம்ம ஃபுல்லாக. ஓகே. ஸோ அப்புறம் ஓக்யூ, ஓக்யூங்கிறது இதுவும் என்னது, ரேடியஸ் தானே. அப்போ இதுவும் 1 கிலோமீட்டர், ரேடியஸ் 1 கிலோமீட்டர் போட்டோம். இப்போ 2ங்கிறது எப்படி வந்துச்சு, இந்த 1ம் இந்த 1 கிலோமீட்டரையும் ஆட் பண்ணியாச்சு, இந்த டிஸ்டன்ஸு ஓபியும் ஓக்யூவையும் ஆட் பண்ணியாச்சு, 2 கிலோமீட்டர் நமக்கு வந்துடுச்சு. ப்ளஸ் 22 × 7, 22ங்கிறது என்ன, இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணியாச்சு, 2 தான் வருது. 2 பைக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம், 22/7 போடுவோமா. ஓகே. ஸோ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 1 தான், அது அப்படியே வச்சுக்கலாம். டிவைட் பை 2, 2ங்கிறது எங்கே வரும் நமக்கு, இங்கே டிவிஷனில் 2 வரும். ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 11/7 வரும். ஸோ 11/7 நம்ம வந்து டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 3.570 கிலோமீட்டர். ஓகே. ஓகே. இப்போ டோட்டல் பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து டோட்டல் டைம். டைம் தான் நமக்கு அவங்க டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அந்த பார்த்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு, 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு. பட் மினிட்ஸை ஹவர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 10/60, 10/60 ஹவர்ஸ்னால் 60 மினிட்ஸ் இல்லையா. ஸோ 10/60னா 1/6 ஹவர்ஸ்னு வரும். இந்த ஜீரோவும் நமக்கு கேன்சல் ஆகிடுது, 1/6 ஹவர்ஸ்னு வருது. ஓகே. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் பாத் 3.570 கிலோமீட்டர் டிவைடட் பை 1/6 ஹவர்ஸ். ஓகே. இப்போ என்ன ஆகும், டிவிஷனில் இருக்க 6 மேலே போனால் மல்டிப்ளிகேஷனில் ஆகும். அப்போ 3.570 × 6 அப்படிங்கிறது 21.42 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இதுதான் அவருடைய ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே. அவர் டோட்டல் பார்த்த ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஸ்பீடு 21.42 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே. ஸோ ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட் சம்முக்கு வந்து சொல்யூஷன் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் சம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 4.8ல் நம்ம கொடுத்துருக்க சம் எடுக்கிறோம். இதில் வந்து 3 கேர்ள்ஸ் ஸ்கேட்டிங் ஆன் அ சர்க்குலர் ஐஸ் கிரவுண்டு. ஓகே. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஐஸ் கிரவுண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ ரேடியஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் இங்கே இருந்தனால நம்ம நோட் பண்ணால் ரேடியஸ் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து 200 மீட்டர் ரேடியஸ் நோட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, அவங்க ஸ்கேட்டிங் பண்ண எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 3 பேருமே பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆன் த எட்ஜ் ஆஃப் த கிரவுண்டில் ஒரு எட்ஜில். ஓகே, அண்ட் ரீச் எ பாயிண்ட் கியூ. எங்கே போய் ரீச் பண்ணுறாங்க, ஃபைனலாக அவங்க முடிக்கக்கூடிய பாயிண்ட் எது, 3 பேருமே கியூங்கிற பாயிண்டில் தான் ரீச் பண்ணுறாங்க. பியில் ஸ்டார்ட் பண்ணி கியூங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. சர்க்கிளோட ஒரு எட்ஜ் பியில் ஸ்டார்ட் பண்ணி கியூங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. ரீச் த பாயிண்ட் கியூ. அது எப்படி இருக்குது அந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் டு பி. ஓகேவா, ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டு பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க முடிக்கிற பாயிண்ட்டு கியூ. ஓகே, ஸோ அவங்க முடிக்கிற பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் டயாமீட்டர் மாதிரி இருக்குது. பிக்கும் கியூக்குமான பாயிண்ட் வந்து ஒரு டயாமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஓகே, அப்போ ஃபாலோயிங் டிஃப்ரெண்ட் பாத் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே பாத்தில் போகலை, டிஃப்ரெண்ட் பாத்தில் போயிருக்காங்க. ஏங்கிறவங்க இந்த பாத்தில் போயிருக்காங்க, பிங்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக பிலேருந்து கியூக்கு இப்படி போயிருக்காங்க, சிங்கிறவங்க இந்த மாதிரி பாத்தில் போயிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க நம்மளோட கொஷின் இப்போ என்ன கேட்குறாங்க, நம்ம ஃபிகரை வச்சு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. 3 கேர்ள்ஸு பிங்கிற பாயிண்ட்லேருந்து கியூங்கிற பாயிண்ட் வரணும் ஸ்கேட்டிங் பாயிண்ட்டு போயிருக்காங்க. அவங்க 3 பேருமே டிஃப்ரெண்ட் பாத் வழியாக போய் கியூவை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிக்கும் கியூக்குமான டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் கிரவுண்டோட டயாமீட்டராக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கொஷின் இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஃபார் ஈச். அப்போ ஒவ்வொருத்தருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் விச் கேர்ள்ஸ் இஸ் த ஈக்குவல் டு த ஆக்சுவல் லென்த் ஆஃப் பாத் ஸ்கேட்டிங். ஸோ யார் வந்து கரெக்டாக ஆக்சுவல் லென்த்தை கரெக்டாக ஸ்கேட்டிங் அவங்களோட பாத் லென்த்தாக எடுத்துக்கிட்டது. அதாவது என்ன சொல்கிறோம், ஆக்சுவல் லென்த் என்ன, பிக்கும் கியூக்குமான டிஸ்டன்ஸ் தான் ஆக்சுவல் லென்த்து இல்லையா. ஸோ அவங்க ட்ராவல் பண்ண ஆக்சுவல் லென்த் வந்து பிக்கும் கியூக்குமான டிஸ்டன்ஸ் தான். இந்த கரெக்டான டிஸ்டன்ஸை யார் கரெக்டாக அவங்களோட பாத் லென்த்தாக எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு அவங்க கொஷின் கேட்டது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 3 பேருக்குமான டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பை, இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தா அதே தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் ஒரே மாதிரி கூடிய சம்மை தான் நான் உங்களுக்கு ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பை த மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் த கேர்ள்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி. எல்லாருமே பிங்கிற பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ரீச் கியூ, அதே மாதிரி கியூங்கிற பாயிண்ட் தான் போய் ரீச் பண்ணாங்க. அப்போ அந்த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் த கிரவுண்ட். அப்போ எல்லாருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே அளவு தான். என்னது, பிக்யூங்கிறது தான் இல்லையா. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் பிக்யூ தான் எல்லாருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். கேர்ள் ஏ பிசி 3 பேருக்குமே டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பிக்யூ வெக்டர். ஓகே, ஸோ அப்போ அது என்னவா இருக்குது, இந்த சர்க்கிளை பொறுத்தவரையிலும் அவங்க ட்ராவல் பண்ணது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த கிரவுண்டு. இந்த கிரவுண்டோட டயாமீட்டராக தான் இருக்குது. அப்போ 3 பேரோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே அளவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். யார் வந்து ஆக்சுவல் லென்த்து பார்த்தா எடுத்துக்கிட்டு ஸ்கேட் பண்ணது. ஓகே, ஸோ யார் வந்து கரெக்டான அந்த லென்த்துக்கே வந்து போனது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வழியாகவே யார் வந்து ட்ராவல் பண்ணது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியஸ் ஆஃப் த கிரவுண்டோட ரேடியஸ் என்ன, 200 மீட்டர். இது நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, 200 மீட்டர்னு. ஓகே, அப்போ டயாமீட்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் டைம் ரேடியஸ் இல்லையா. ஸோ அப்போ 2 × 200 = 400 மீட்டர். Hence, the magnitude of the displacement for each girl is 400 மீட்டர். அப்போ ஒவ்வொருத்துடைய மேக்னிடியூடும் நமக்கு என்னவா இருந்திருக்கும், 400 மீட்டர். ஏன்னா ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட், எதோட மேக்னிடியூட் நம்ம நோட் பண்ண வேண்டியது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட்.
அது எவ்வளோவா இருந்திருக்கும்? ஒவ்வொருத்தரோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூடும் 400 தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு நமக்கு, அதனால 400. This is equal to the actual length of the path scattered by girl B. அப்போ யார் கரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் வழியாகவே ட்ராவல் பண்ணியிருக்கிறது? ஏ இல்லை, சி இல்லை. ஓகேவா? ஸோ அவங்க டைரெக்டாக பிலேருந்து கியூவை போய் ரீச் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக யாருக்கு இருந்திருக்கு? பிக்கு தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருந்திருக்குது அந்த பிலேருந்து கியூ வரணும் உள்ள பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ பிங்கிற கேர்ள் தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வழியாகவே கரெக்டாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸ்கேட்டிங் பண்ணி போயிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ்க்கான சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 4.13. A man can swim with the speed of 4 km/h in still water. ஓகே, ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டர். ஓகேவா? ஸோ எந்த வேவுமே எந்த இதுவுமே இல்லாத, மோஷனுமே இல்லாத ஒரு வாட்டர் சர்ஃபேஸில் ஒரு மேன் ஒரு மேன் இருக்கான். அவனால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 4 km/h ஸ்பீடில் அவனால் ஸ்விம் பண்ணி போக முடியும். ஓகே, ஸோ வாட்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது, இந்த மூமெண்ட்டுமே இல்லாத வாட்டரில் அவனால் 4 km/h ஸ்பீடில் அவனால் ட்ராவல் பண்ணி போக முடியும். How long does he take to cross the river 1 kilometer wide if the river flows steadily at 3 km/h? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர் எடுத்துக்கிறோம். அந்த ரிவரோட 2 கரையும், ஓகே, ஸோ நம்ம அதானே சொல்லுவோம். ஸோ அப்போ 2 கரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ், அதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, அந்த மேனு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரிவரோட ஒரு சைடில், ஓகே, ஸோ ஒரு சைடில் நிற்கிறான். இப்போ அவன் இதிலேருந்து இன்னொரு சைடுக்கு போகணும் அப்படின்னா அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும்? 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸஸ் ட்ராவல் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மேன் வந்து கரையில் ஒரு எண்டில் நிற்கிறான் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவன் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும். பட் அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க? ரிவர் ஃப்ளோ ஸ்டெடிலி 3 km/h. ஆனால் இது வந்து ஸ்டில் வாட்டர் கிடையாது, நிலையாகக்கூடிய வாட்டர் கிடையாது, ரிவர். அப்போ ரிவர் என்ன பண்ணும்? அது ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஸ்விம் பண்ணுற மேன் இந்த டைரெக்ஷனில் போனான் அப்படின்னா ரிவர் வந்து நமக்கு இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது, ரிவர் வாட்டர் வந்து இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது. எவ்வளோ வேகத்தில் போகுது? 3 km/h வேகத்தில் போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க கொஷின் நம்மளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he make his stroke normally to the river current. ஸோ அப்போ ரிவர் கரண்ட்டில் அவன் அதை ட்ராவல் பண்ணி போகணுன்னா நார்மலாக எவ்வளோ தூரம் போவான்? ஹவு ஃபார் டவுன் த ரிவர் டஸ் ஹி கோ வென் ஹி ரீச் த அதர் பேங்க்? ஸோ அப்போ அதனுடைய இன்னொரு கரையை, ஓகேவா, ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு அவன் எந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போனான்? ஓகே, ஸோ நார்மலாக அவன் போனான்னா எங்கே போய் ரீச் பண்ணியிருப்பான்? அவன் ரிவரோட வேகத்தில் அவன் போகும்பொழுது அவன் எவ்வளோ தூரம் தாண்டி போயிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வாட்டர் வந்து ஸ்டில் வாட்டராக இருந்தால் அவனுடைய போகக்கூடிய வேகம் எங்கே இருக்கும்? அப்போ எவ்வளோ நேரத்தில் அவன் போயிருப்பான்? இதே வந்து அவன் என்ன பண்ணுறான்? அந்த வெலாசிட்டி அவன் மேலே வந்து அந்த வாட்டரோட வெலாசிட்டியும் அவன் மேலே ஆட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால அவன் எவ்வளோ தூரம் தள்ளி போயிருப்பான் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மரோட வெலாசிட்டி எவ்வளோ? நார்மலாக எவ்வளோ ஸ்விம் பண்ண முடியும் அவனால்? 1 ஹவருக்கு 4 கிலோமீட்டர். ஓகேவா? 1 ஹவருக்கு அவன் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்விம் பண்ணி போவான். வித் ஆஃப் த ரிவர் டி, ரிவரோட டிங்கிறது என்ன? அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ரிவரோட 2 எண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர், அவன் நார்மலாக எவ்வளோ நேரத்தில் அவனுடைய ஸ்பீடில் அவன் எவ்வளோ நேரத்தில் அந்த ரிவரை கிராஸ் பண்ண முடியும்? அதுதான் இந்த டைம் டேக்கன். ஓகே, ஸோ அவனுடைய ஸ்பீடில் அவன் வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த ரிவரை கிராஸ் பண்ணுவான்? 1 ஹவருக்கு அவன் 4 கிலோமீட்டர் போகிறான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரிவர் என்னது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அவன் அப்போ எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணுவான்? கண்டிப்பாக 1 ஹவரோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து 1 ஹவருக்கே 4 கிலோமீட்டர் போவான்னா ரிவரோட டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் தான். அப்போ 1 ஹவரை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர் டி ஈக்குவல் டு வித் ஆஃப் த ரிவர், அவன் ரிவரோட வித்து, அவன் எவ்வளோ ஸ்பீடில் போவான்? ஸ்பீட் ஆஃப் த ஸ்விம்மர்.
ஓகே. ஸோ அப்போ t ஈக்குவல் டு வித்து எவ்வளோது 1 கிலோமீட்டர், அவனுடைய ஸ்பீட் எவ்வளோ 4 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே. ஸோ அப்போ இந்த கிலோமீட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/4 ஹவர்ஸ் தான் இருக்கும். அப்போ 1/4 ஹவரை நம்ம எப்படி எழுதலாம், டெசிமல் எழுதணும்னா 0.25 ஹவர்ஸ். ஓகே. ஸோ அப்போ நம்ம கால் ஹவரில் அப்படி தானே சொல்லுவோம். 1/4னா கால் ஹவரில் வந்து அவன் என்ன பண்ணுவான், அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணிடுவான். ஓகே. ஸோ கால் ஹவர்னால் நம்ம இதில் கரெக்டான கிளாக்கில் சொல்லணுமா என்ன சொல்லுவான், 15 மினிட்ஸா. ஸோ 15 மினிட்ஸில் அவன் ட்ராவல் பண்ணிடுவான் 1/5. ஓகே. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அவன் ட்ராவல் பண்ணிவிடுவான். நம்ம ஹவரில் சொல்லியிருக்கோம் 0.25 ஹவரில் அவன் வந்து ட்ராவல் பண்ணிவிடுவான். டிஸ்டன்ஸ் கவர் வித் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டர் வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது, அவனோட அந்த வாட்டருடைய வேகமும் அவன் மேலே ஆட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் அவனால் என்ன பண்ண முடியாது, டைரக்ட் பாத்தில் அவனால் போக முடியாது. ஸ்ட்ரைட் லைனில் 1 கிலோமீட்டரில் அவனால் போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஆக்சுவலாக ரீச் பண்ணியிருந்தால் இந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருப்பான். இப்போ இதனுடைய வெலாசிட்டி 3 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு இல்லையா, அதுவும் அவன் மேலே ஆட் ஆகுது. அதனால் அவன் என்ன பண்ணும், அவன் ஸ்விம் பண்ணுறதை தாண்டி அவன் வந்து இந்த டைரெக்ஷனில் போயிருப்பான். அப்போ ஆக்சுவல் பாத்லேருந்து அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து தாண்டி போயிருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் கவர் வித் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ டி ஈக்குவல் டு விஆர் இன்ட்டு டி. ஓகே. ஸோ விஆர் இன்ட்டு டி. விஆருங்கிறது என்ன, ரிவரோட வெலாசிட்டி கொடுத்தாங்க இல்லையா, 3 கிலோமீட்டர் பர் ஹவர்னு அது. ஸோ இன்ட்டு டைம் என்னது, அவன் ஆக்சுவலாக 1 ஹவருக்கு இவ்வளோ தூரம் போயிருப்பான் அப்படிங்கிறது டைம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஆருங்கிறது 3 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ 3 கிலோமீட்டர் டிவைட் பை ஹவர் இன்ட்டு எவ்வளோ ஆச்சு நமக்கு டைமு 0.25 ஹவர். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் நம்ம மல்டிபிள் பண்ணும்பொழுது 0.75 கிலோமீட்டர். ஓகே. ஸோ அவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான், 0.75 கிலோமீட்டர் ஆர் 750 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஓகே. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அவன் ஆக்சுவல் பார்த்துக்கப்புறம் போன டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 மீட்டர். கிளியர். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த 3 எக்ஸசைஸ்க்கான சொல்யூஷனை நம்ம பார்த்துருக்கோம். இதை சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.